ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, சித்ரா கிட்ட வந்து ஜூஸ் கேட்குறாங்க. சித்ராவும் ஜூஸ் கொடுக்குறாங்க. அப்போ கௌதம் வராரு, டேப்லெட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இந்தாடி கேட்ட டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு அப்படியே செக் பண்ணுறாங்க. என்ன என்ன செக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கேமராவில் வந்து போகிறாங்க. போயிட்டு இந்த பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட்டை நீங்களே பாருங்கள். என்னை வந்து என் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. என் குழந்தைய என்னையும் மேலே அனுப்ப பார்க்குறாங்க இவங்க 2 பேரும். எனக்கு வந்து மாமியாரும் வந்து வீட்டுக்காரும் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்க. நீங்கள் எல்லோரும் என்னோடய வாக்குமூலத்தை வந்து வாங்கிக்கிங்க. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அறிக்கை கொடுக்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏய் அமைதியாரு, நிப்பாட்டு, இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுற அப்படின்னோடனே இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் கொடுக்குதான். எதுக்கு ஸ்டேஷனில் கொடுக்கணும்? பின்ன நீங்கள் 2 பேரும் என்ன மேலே அனுப்ப பார்க்குறீங்கல்ல, பின்ன இதை நான் சொல்ல வேணாவா அப்படின்றாங்க. அதை கேட்டு ஐயோ என்ன இவ சொல்கிறா அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் டேப்லெட்டை, எக்ஸ்பைரி ஆன டேப்லெட்டை வாங்கி வந்து கொடுத்துருக்கீங்க. அப்போது நான் வந்து நானும் என் குழந்தையும் வந்து மேலே போகணும் தானே 2 பேர் பிளான் பண்ணியிருக்கீங்க. சைடு எஃபெக்ட் வந்து அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்குறாரு கௌதம். என் பிள்ளைய மன்னிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க சித்ரா. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒழுங்காக இருக்க வேலை வச்சுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஐஸ்வர்யா. அதை கேட்டு ஐயோ இவகிட்ட நல்லா மாட்டிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க 2 பேரும். மகா வந்து 2 சாரியை காட்டி இந்த எந்த சாரி நான் கட்டிக்கணும், இந்த சாரி எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சூர்யா வந்து எதுக்கு என்கிட்ட கேட்குறேன் அப்படின்னோடனே, இல்லை உங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்னு பார்க்க தான் நான் கேட்டேன். என்னோடய ஒப்பீனியன் எப்போவுமே எனக்கு கரெக்டு தான். அப்போது கரெக்டாக செலெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. செலெக்ஷன் பண்ணுறாரு. அந்த சாரி செலெக்ஷன் பண்ண சாரியை தூக்கி போட்டுட்டு வேறு சாரி எடுத்துக்கிறாங்க. அப்போ எதுக்கு என்ன செலெக்ஷன் பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்டோன்னே, உங்கள் ஒப்பீனியன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க, ஆனால் எனக்கு தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு சூர்யா. சரி காலையிலே வந்து சாரீ செலெக்ஷன் பண்ணி போட்டுக்கிட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு தாங்க. எங்கே அப்படின்னோன்னா, உங்கள் ஆஃபீஸ்க்கு தான். ஏன் ஆஃபீஸ்க்கு நீ ஏன் வரணும்? இதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன்ல, அதனால தான் வரேன். ஒர்க் பண்ண போறியா? நீ என்ன சொல்கிற? ஆமாங்க, பர்மிஷன் வாங்கிட்டேன். யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினேன்? எல்லாம் அத்தைக்கிட்ட தான். அத்தைக்கிட்ட பர்மிஷன் வாங்கினேன். ஏன் அம்மா உனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா? அதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை. நடந்துடுச்சுங்க. என்னது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு. ஐயோ இவ அங்கே வந்தான்னா கண்டிப்பாக வந்து ஸ்வேதா பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுப்பாளே, இப்போ என்ன பண்ணுறது? ஸ்வேதா பற்றி தெரியக்கூடாது இவளுக்கு, இவ ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? நான் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போ வெளியே போங்க. எதுக்கு வெளியே போகணும்? ட்ரெஸ் மாற்றணும்ல அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அடுத்து வந்து சூர்யா மட்டும் கீழே இறங்கி வராரு. அதை பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க ராஜலட்சுமி, ஏன்னா நீ மட்டும் வந்த உன் பொண்டாட்டி எங்க? என்னது பொண்டாட்டியா? என்ன அம்மாவே இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பதில் சொல்கிறா அப்படின்னோடனே பின்னாடி வருவா அப்படின்றாங்க. உடனே வந்து அத்தை நான் வந்துட்டு அத்தை, நல்லா இருக்கா அந்த சாரி அப்படின்னு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. சரி சரி இந்த மாதிரி தான் கெத்தாக போகணும், அப்போ தான் இந்த வீட்டு மருமகன் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரி சரி நீ கிளம்பு, டேய் கூட்டின்னு போடா அப்படின்னோடனே, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? சரிங்க அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு நிமிஷம் இருங்க தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து சூர்யா கேட்குறேன், என்னம்மா இது இதெல்லாம் நடக்குது அப்படின்னோடனே, வேறு என்னடா பண்ணுறது, அவளை கண்டிப்பாக கூட்டின்னு போய் ஆகணும்டா, இது என்னோடய ப்ரெஸ்டீஜ் சம்மந்தப்பட்டது, நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து என்னாச்சு அம்மாவுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா புலம்பிட்டே போகிறாரு. மகா வந்து என்னங்க கார் எடுக்க போகிறீங்க, நானும் வரேன் அப்படின்றாங்க. உடனே வந்து காரில் ஏறிக்கிட்டு பார்க்குறாரு, இவ வந்தால் வேலைக்காவது விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. உடனே வந்து ஏங்க நில்லுங்க நான் ஏறணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டே இருக்காரு. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு, இப்படிப்பட்ட மனுஷனே கிடையாது இவர், எப்போவுமே இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டார், ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு, எல்லாம் அந்த ஸ்வேதாவால் தான் பண்ணுறாரு, அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல் இருக்கு, ஆனால் கண்டுபிடிச்சே தீர்வேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மகா வந்து தவிச்சு வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து ராஜலட்சுமி பார்க்குறாங்க, என்ன இவ வெளியே நின்று தவிச்சு நிற்கிறாங்க, வா மகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னாச்சு, ஏன் சூர்யா கூட போல? இல்லை அத்தை அவருக்கு டைம் ஆகிடுச்சுன்னு கிளம்பிட்டாரு அப்படின்னோடனே, சரி ஷேர் ஆட்டோ பிடிச்சி போ, உனக்குலாம் ஷேர் ஆட்டோ தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காயத்ரி சொல்கிறாங்க. அதை பார்த்து ராஜலட்சுமி டென்ஷன் ஆகிறாங்க. இந்த வீட்டு மருமக்கு எதுக்கு ஷேர் ஆட்டோவில் போகணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ ஏன் காரை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவியை கொடுக்குறாங்க. இது டிரைவர் வந்து அங்கே இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போ அப்படின்னோடனே, அத்தை அது வந்து அத்தை இங்கே பாரு, உன் மேலே இருக்க பாஸ்தால் நான் கொடுக்கல, இந்த வீட்டு கௌரவத்துக்காக தான் கொடுக்குறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவியை கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகா வாங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்தா காயத்ரி டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து ஆஃபீஸ்க்கு போகிற சூர்யா எல்லாருமே வந்து வழியிலே நிற்கிறாங்க பொக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு. அதை பார்த்துட்டு சூர்யா வந்து எதுக்காக இவ்வளோ நிற்கிறீங்க, நானும் புதுசாக வரேன்றாங்க. உங்களுக்கு இல்லை சார், மேடம்க்கு. மேடமா யார் அப்படின்னோடனே மகா வந்து கெத்தாக காரில் வந்து இறங்குறாங்க. உடனே எல்லாரும் போய் பொக்கை கொடுக்குறாங்க. இதை பார்த்து சூர்யாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன இது அப்படின்னோடனே, எத்தனை வாட்டி நான் வந்திருக்கேன், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னோடனே உடனே வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க எல்லாரும், இல்லை மேடம் முன்னாடியெல்லாம் நீங்கள் பர்சனலாக வந்திருக்கீங்க, இப்போ அஃபிஷியலாக வரீங்கல்ல அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து சரி ஓகே அப்படின்றாங்க. இவ்வளோ வரவேற்பா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஸோ இவ்வளோ வரவேற்பு நீயே உனக்கு பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மகா பற்றி கேட்குறாரு. வரவேற்பெல்லாம் நான் பண்ணிக்கிறது கிடையாதுங்க, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, வரவேற்புன்றது தேடி வந்திருக்கு, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டு சூர்யா அப்படியே டென்ஷனாக மகாவே பார்க்குறாரு. தர முடியுது.